வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. பொதுவாக மைதா கோதுமையில் தான் நம்ம சப்பாத்தி செஞ்சுருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக ராகியில் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகியில் பார்த்திங்கன்னா கால்சியம் அயன் நிறையவே இருக்கிறதுனால இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ராகி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகி சப்பாத்தி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு உப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாவை நம்ம சுடு தண்ணீரில் தான் கலந்து எடுக்கணும். அதனால இன்னொரு பாத்திரத்தில் தண்ணீரை நல்லா சுட வச்சு எடுத்துக்கலாம். தண்ணீர் கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. நல்லா தளத்தளன்னு நல்லா கொதிக்கணும். தண்ணீர் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் மாவில் சேர்ந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்தோன்னா அளவு சரியாக இருக்கும். முதல்ல கொஞ்சமாக சுடு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா மீதம் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா சில மாவோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் கொஞ்சம் கூட குறையலாம். ரொம்ப வித்தியாசம் வராது. நல்லா கொதிச்சிட்ருக்கிற சுடு தண்ணீர் சேர்த்து மாவு கிளறுனா தான் மாவு நல்லா வேகும். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக வரும். கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக தேய்க்கிறதுக்கு வரும். மாவும் நல்லா வெந்து வரணும். அதுக்காக தான் நம்ம நல்லா கொதிக்கிற சுடு தண்ணீர் விடணும். இப்போ மாவில் எல்லா இடத்துலையுமே அந்த சுடுதண்ணீர் படுற மாதிரி விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சிடலாம். ஏன்னா நம்ம சூடோடு நம்ம கையால் பிசைய முடியாது. மாவும் நல்லா வேகணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இதே மாவில் இடியாப்பம் கூட செய்யலாம். அந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. மாவு ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். பொதுவாக நம்ம ராகியில் கூழ் பண்ணுவோம், இல்லைன்னா கஞ்சி பண்ணுவோம், இல்லைன்னா எப்போவாது புட்டு பண்ணுவோம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சப்பாத்தியும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நல்லாவே இருக்கும். ராகியில் இவ்வளோ தான் செய்ய முடியுமா அப்படின்னா சாக்லேட் கேக் கூட செய்யலாம். நான் அந்த வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். போய் செக் பண்ணிக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதில் செய்கிற சப்பாத்தி கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவு மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுருங்க. இனி ரெகுலராக நம்ம எப்படி சப்பாத்தி செய்வோமோ அதே மாதிரி செய்ய வேண்டியது தான். எண்ணெய் விட்டுருக்கிறதுனால கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இப்போது சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ராகி சப்பாத்தி தேய்ச்சி எடுக்கிறதுக்கு மாவு எதுவுமே தொட்டுக்காதீங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தேய்க்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். அதே மாதிரி தேய்க்கும் போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம கொஞ்சம் ஜென்டிலாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எப்போவும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடி யூஸ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரெகுலராக நம்ம கோதுமை சப்பாத்திலாம் எப்படி செய்வோம் அதே மாதிரி அதே திக்னஸில் இதையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். கையில் எடுக்கிறதுக்கும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக வருது. மாவு எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். இனி ரெகுலராக நம்ம எப்படி சப்பாத்தி செய்வோமோ அதே மாதிரி இதையும் சுட்டு எடுக்க வேண்டியது தான். ஏற்கனவே மாவு நல்லா வெந்திருக்கிறதுனால சப்பாத்தி சீக்கிரமே ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் தவால வச்சுருக்கணுங்கிறது இல்லை. கோதுமை மாவில் சப்பாத்தி செய்யும்போது எப்படி நல்லா எலும்பி வருமோ அதே மாதிரி பாருங்கள், இந்த சப்பாத்திலையும் நல்லா எலும்பி வருது. சப்பாத்தியோட ஓரங்களில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா மேலே எழும்பி வரும். சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்ததும் சப்பாத்தியை எடுத்துடலாம். விருப்பப்பட்டவங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கோதுமை சப்பாத்தியில் வர்ற மாதிரியே சின்ன சின்ன பபிள்ஸாக வருது பாருங்கள். நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் அழகாக இந்த சப்பாத்தி வரும். இப்போ இதை எடுத்துடலாம். மீதம் இருக்கிற சப்பாத்தியையும் இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ராகியில் கால்சியம் அயன் நிறைய இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
பொதுவாக நம்ம வந்து ராகியில் கூழ் கஞ்சி இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சப்பாத்தியும் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இந்த சப்பாத்தி சூடாக இருக்கும்போது மட்டும் இல்லை, ஆறுனதுக்கு அப்புறம் கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டேஸ்டியான ராகி சப்பாத்தி ரெடி. ராகி சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி சப்பாத்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.